முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள், மீன் விதை பண்ணை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், துறை தலைவர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக ரூபாய் 177.16 கோடி செலவில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 9 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மற்றும் பள்ளம்துறை கிராமங்களில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள 10 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி உதவி பெறும் மாணாக்கர்கள் திரு ஸ்ரீ ஜெகதீஸ்வரி, கா சந்தியா, சாதனா, தீபிகா, ஸ்ரீஜா. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிலையத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கும், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தேர்வு செய்யப்பட்ட 22 நபர்களுக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு கருணை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணைகளை தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமைச்சகத்தில் வழங்கியிருக்கிறார். மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை சார்பில் 177 கோடியே ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள், மீன் விதைப்பனை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டடங்களை, முடிவுற்ற திட்ட பணிகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.